ட்ரம்ப் ஊர் முழுக்க ரவுடித்தனம் பண்ணுறார். ஆனால் இப்போ ஊர் முழுக்க அடி வாங்குறார். அதுலேயும் இந்தியா கிட்ட வாங்கக்கூடிய அடிக்கு அளவே இல்லை. பயப்பில் சரண்டர் ஆயிடுச்சு. அதுதான் விரிவாக பார்க்க போகிறோம். என்னது, ட்ரம்ப் சரண்டர் ஆகிட்டாரா? நம்ப முடியலையே அப்படின்னு கேட்டால் நம்பி தான் ஆகணும். மனுஷன் எல்லா பக்கமும் சரண்டர் தான். என்ன வெளிப்படையாக ஆக மாட்டார். இப்போ ரஷ்யா கிட்ட மோதிக்கிட்டு இருக்காரா இல்லை சரண்டர் ஆகிருக்காரா அப்படின்னு கேட்டால் அலாஸ்கா சந்திப்புக்கு முன்னாடியே சரண்டர். அதனால தான் அந்த சந்திப்பே நடந்துச்சு. இப்போ மீண்டும் வாலாட்டுற மாதிரி இருக்கும். மீண்டும் சரண்டர். இதுதான் அமெரிக்காவோட பேட்டர்ன் இப்போதைக்கு. ஆனால் இது எல்லாருக்கிட்டேயும் கிடையாது. உஷாராக இருக்கிற பிளேயர்கிட்ட மட்டும்தான். மற்றவனெல்லாம் அடித்து உடச்சி ஓணும்லாம் தூக்கி பேசி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இப்போ இந்தியா கிட்ட இறங்கி வந்திருக்கார். இறங்கி எந்த அளவுக்கு அப்படின்னா பாதி இடத்துல வந்து நிற்கிறாரு. மீதி இடமும் இப்போ இமீடியட்டாக மாறிடுன்னு இந்தியா சம்பவம் பண்ணிடுச்சு. முதல்ல ட்ரம்ப் இறங்கி வந்ததை பார்ப்போம். வர்த்தக கூட்டமைப்பில் பேசும்போது பெரிய அளவில் எப்பவும் போல் மானே தேனே பொன்மானே என்னது இந்திய பிரதமரை நோக்கி போடுவார். என் நண்பர் அப்படின்னு போடுவார். அப்புறம் மோசமான ஆள், அவர்கிட்டலாம் வர்த்தகம் பேசவே முடியாது, விடாப்புடியான ஆள், ஏதோ பேசிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி. அதனால் அந்த மானே தேனே பொன்மானையெல்லாம் போட்டு முடிச்சுருவோம். அதுக்கடுத்து இந்த பக்கம் பாகிஸ்தானை பொறுத்தவரையும் பாகிஸ்தானில் வித்தியாசமாக, அதாவது அமெரிக்கா நினச்சா எல்லாத்தையும் அவன் வித்தியாசமாக பண்ணுவான். ஊர் உலகம் வேடிக்கை பார்க்கணும். காரணம், ஒரு நாட்டை ரெஃபர் பண்ணுறாந்தா பிரைம் மினிஸ்டரை பண்ணுவாங்க, பிரசிடெண்ட்டை பண்ணுவாங்க, கிங்கை பண்ணுவாங்க. ஆனால் பாகிஸ்தானை மட்டும் ஷபாப் ஷெரீஃபையும் அவர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறாரு, ஆசிம் முனீரையும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறார். அந்த தீவிரவாத பயில ஃபீல்டு மார்ஷல்லாம் அவங்க ஊர்லேயே ஒத்துக்க மாட்டேறாங்க. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை ஃபீல்டு மார்ஷல்னு சொல்கிறாரு. ரொம்ப போட்டு வாசிக்காதையா, அந்த அளவுக்கு இராணுவத்துக்குள்ளேயே டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. காரணம், இந்த அளவுக்கு செல்வாக்கு ஏறிக்கிட்டே போகும்போது இவன் வாழ்நாள் பூரா தளபதியாகவே உட்காந்துருவாங்கிற பயம் அடுத்தடுத்த போஸ்ட்டில் உள்ளவனுக்கு பூரா வரும். எப்படி பார்த்தாலும் இவனுக்கு டிக்கெட் கிழிச்சு திட்டம் படு வேகமாக தீட்டிக்கிட்டு தான் இருப்பார்கள். இதில் இவர் ஃபீல்டு மார்ஷல் ஆகிட்டாரா, கூட தீட்டுவாங்க. இப்போ அமெரிக்கா கொஞ்சிக்கிட்டு இருக்கா, இவனை விட்டுறவே கூடாது, அப்புறம் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ தளபதியாக நம்ம ஆகலாங்கிற கனவாகவே போயிடும் அப்படின்னு கொல்ல பைய தயாராகிருப்பான். எது, ட்ரம்ப்பு போட்டு கொஞ்சிலேயே தயாராகிருப்பான். ஆனால் ஆசிம் முனீர் தீவிரவாதி பையில கொஞ்சிற ட்ரம்ப்புக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். காரணம் என்ன, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு 8 யுத்தம் சொல்கிறார். விடிஞ்சு எந்திரிச்சு தூங்குற வரை யுத்த காலத்தை மட்டுமே பார்க்குறேன், நமக்கே தெரியலை 8 யுத்தம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு. நம்ம ஆட்கள் வந்து சொல்லுவார்கள், நீ அப்பப்போ லீவ் போடுறதெல்லாம் யார் கணக்கில் சேர்க்கறது அப்படின்னு. ப்ரெசண்ட் ஆகும்போது மட்டும் எடுத்துக்கலாம். சரி இருக்கட்டும், 8 யுத்தமோ 80 யுத்தமோ பெரிய மனுஷன் சொல்கிறாரு, கேட்டுக்க வேண்டியதுதான். அதில் ஒன்றா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னாரு. அது எப்படி நிறுத்தினேன் அப்படின்னு அவரே சொன்னார். எப்படின்னா, இமீடியட்டாக ஃபோன் போட்டேன், 2 பேரும் சண்டை வெறித்தனமாக போடுறாங்க, 6 விமானத்தை சுட்டுட்டாங்க, 7 விமானத்தை சுட்டு செல்லிட்டாங்க, அணு ஆயுத பட்டன் கிட்ட கை போயிடுச்சு. நான் ஃபோன் போட்டேன், வர்த்தகம் வேணுமா இல்லை சண்டை வேணுமா அப்படின்னு கேட்டேன். வர்த்தகம் தான் வேணும்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னாரு. இதான் ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப காலம் சொல்லிக்கிட்டு இருந்தார். முந்தானேத்து வரையுமே சொல்லிக்கிட்டு இருந்தார். நேற்று மாற்றிட்டார். நேற்று அவங்க ஊருக்கு விடிஞ்சு இவர் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா, 2 பயலுகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் 2 பயலுகளையும் கூப்பிட்டேன். எது, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அவர் கூப்பிட்டாராமா. இந்தியா அவர் ஃபோனை எடுக்கிறதே இல்லை, இப்போ வரையும் எடுக்கிறது இல்லை. காரணம் என்ன, பொய் பேசுகிற ஆள் கூட நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்ட்டோம். காரணம், ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது அவர் பேசவே இல்லை. அப்போ யுத்தம் பண்ணதான் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட்டோமாம்மா. எது, பாகிஸ்தான் சொல்லிட்டானாம்மா. நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சோன்னே பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சவன் தான். நம்ம யுத்தம்லாம் முடிச்சுட்டோன்னு அறிவிச்சப்போ கூட தீவிரவாதி ஆசிம் முனீர் வெளியில் வரலை. ஷபாப் ஷெரீஃப் கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்துக்குன்னே ஒரு டிக்கெட் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாரா அவன் அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அவன் பார்த்தா பார்ட்டி லீடர் மாதிரி அரசியல் மட்டுமே தான் பேசுகிறான். ஒரு காலத்துலேயும் அதை தாண்டி வரதே கிடையாது. சரி இருக்கட்டும், ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் சண்டை போட்டே தீருவோம்னு சொன்னாங்களாம்மா. சரி உங்கள் இஷ்டம், உங்கள் கூட நான் வர்த்தகம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டாராம்மா. 2 நாள் கழிச்சு 2 பேரும் என்னை கூப்பிட்டாங்க, யுத்தத்தை நிறுத்திக்கிறோம், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு 2 பேரும் சொல்லிட்டோம் அப்படின்ட்டார். என்னப்பா பெரிய மனுஷன்னா இப்படியா போய் சொல்கிறது? ஃபஸ்ட்டு சொன்ன கதைக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட்டு இவர் என்ன சொன்னார், அவர் ஃபோன் போட்டோன்னே இந்தியா நிறுத்திடுச்சு, பாகிஸ்தான் நிறுத்திடுச்சுன்னாரு. அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாகிஸ்தான் சொன்னால்,
அமெரிக்கா தலையிட்டுச்சு, நிறுத்திடுச்சு. நாங்களும் அமெரிக்கா கிட்ட யுத்த நிறுத்தம் வேணும்னு கேட்டோம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்பயே 2 பயலுகளுக்குள்ள பெரிய அளவு சின்க்ரனைஸ் இல்லை. நைட்டு கூப்பிட்டு சோறு போட்டு கூடவே சரக்கையும் ஊற்றி விட்டாராட்டுக்கு. யாருக்கு தெரியும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன கதைக்கு டோட்டலாக மாறி போச்சு. 2 நாள் கழித்து நம்மளா கூப்பிட்டோம் அப்படின்ட்டாரு. இப்போ அவர் யுத்தத்தை நிறுத்தினேனே சொல்ல, அவங்களா என் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூட்டர்ன் எடுக்கிறார். இந்த யூட்டர்ன் எதற்கு அப்படின்னா, யுத்தத்தை நான் நிறுத்தினேன்னா கடைசி வரை இந்தியாவை மேப்பில் தான் வெள்ளை மாளிகையில் உட்காந்து பார்க்கணும். இந்தியாவோட ஆட்களையோ இந்தியாவுக்கோ போகவே முடியாது அப்படிங்கிறத அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே யூட்டர்ன் போட முடியுமா? அலாஸ்கா சந்திப்புக்கு முன்னாடி என்னெல்லாம் சித்து வேலையை காட்டினார், அதே மாதிரி தான் காட்டுறாரு. இப்போ மெல்ல 2 நாள் கழிச்சு அவங்களே கூப்பிட்டாருன்னாரு. அப்புறம் அவங்களே பேசிக்கிட்டார்கள். அது நடுவில் நானும் ப்ரெசண்ட் ஆனேன் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்லுவார். மாற்றி மாற்றி பேசுறதுல உச்சகட்ட பொலிட்டிக்கல் ஃபிகர் யாருன்னு கேட்டால் ட்ரம்ப்பை சொல்லலாம். அந்த மாற்றி பேசுறதுல மிகப்பெரிய வரலாறு மாதிரியே பேசிடுறாரு. அங்கே தேசபக்தியில் ஒருத்தர் சொன்னார், ட்ரம்ப் ஸ்டைலில் நானும் போகிறேன்னு. அதுக்கு பதில் சொன்னேன், அது இப்படி தான், நமக்கு என்றைக்கு விசா வேணுமோ அப்போ அப்படியே மாற்றி பேசிட வேண்டியதுதான் ட்ரம்ப்பை மனசில் வச்சுட்டு. அப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் டைவு திருப்பி அடிக்கணும். எங்கிட்டு திருப்பி அவங்கள, அதாவது பாகிஸ்தான் காலில் விழுந்தா இந்தியா அதுக்கப்புறம் தான் போச்சு. நான் நடுவில் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதாச்சும் டைவ் அடிக்கணும். இதை நோக்கி ட்ரம்ப்பு போவார். நம்ம இதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கலை. நம்ம பாகிஸ்தான் செஞ்ச அடுத்த விஷயத்த போட்டு விடட்டும். ஆப்ரேஷன் சிந்தூரப்போ விமானங்களை சுட்டு தள்ளணுங்கிறது மட்டும் அவனுங்களோட கதை கிடையாது. விமானியவே பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. விமானியை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த காலகட்டம் ட்ரம்ப் இப்படி டைவ் அடிக்கும்போது அந்த விமானியை பிடிச்சி வைக்கலை, விமானி எங்கே கூட தான் இருக்கார், ரஃபேல் விமானங்கள் பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே நம்ம போட்டு உடைச்சோம். அதுக்கப்புறம் பல ஆதாரங்களை காட்டினோம். ஆனால் இப்போ ட்ரம்ப் இப்படி டைவ் அடித்து நிற்கும்போது, டைவ் அடித்து நிற்காது, அப்படியே குப்புற விழுந்துரு, புரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த விமானியோட ஃபோட்டோவை பிரசிடெண்ட்டோட நின்று ரிலீஸ் பண்ணுறோம். அதே ரஃபேல் விமானத்தில் வச்சு இந்தியாவோட ஏர்பேஸில் நின்று. அப்போ நீ சுட்டு வீழ்த்தினோம் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னதை அன்றைக்கே பொய்ன்னு நிரூபித்தோம். இன்றைக்கி அப்படியே ஆதாரத்தோடு போடுறோம். எதுக்கு? பாகிஸ்தானுக்கான ட்ரம்ப்புக்கு. அவன் சொன்னது பூரா பொய். அந்த பொய்யை அப்படியே ஒத்து ஊதுறது நீனு. 2 பேருக்கும் பெரிய அளவு அரசியல் எதிர்காலம் கிடையாது. அவன் வீணாக போன தீவிரவாதி பையன், அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அமெரிக்கா அண்ணனாக இருக்கணும் அப்படின்னா இந்த நொல்ல நாட்டிகிட்ட விட்டுட்டு வரணுங்கிறக்காக தான் பிரசிடெண்ட்டோட நின்று ஏர்பேஸில் நின்று ரஃபேல் விமானியோட சிவானி அவர்களோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். இது ட்ரம்ப் கொடுத்த சேட்டைக்கு ஒரு பதில் சேட்டையாக எடுத்துக்கலாம். இதுக்கும் மேலே ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் முரண்டு பிடிப்பாரா அப்படின்னு கேட்டால் இது பேசிக் தான். இது மேலோட்டமாக புகையை போடுற விஷயந்தான். இதுக்கு பின்னால் உள்ள அனைத்து அரசியலையும் வெவ்வேறு காலகட்டங்களில் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பழைய வீடியோஸ்லாம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா முழு வரலாறு தெரிஞ்சு போயிடும். எது 1947 இருந்தாலும் கேட்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் விவகாரத்தில் கடந்த 10 நாள் வீடியோக்கள் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். பார்க்காத நண்பர்கள் பார்த்துருங்க. அடுத்த கட்டமாக அண்ணன் ட்ரம்ப் டைவ் அடிக்கும்போது நம்மளை அந்த நியூஸை கேட்ச் பண்ணி இங்கே விரிவாக பார்ப்போம்.